இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் எரேமியா 45:5. நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருவேன். கட்டளை வசனம் 3. என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன். எரேமியா காவற் சிறையில இருந்த போதும், மக்கள் அடிச்ச போதும், உளையான சேற்றுல தூக்கி போட்ட போதும், எல்லா சூழ்நிலையிலும் பாரூக் அவர் கூடவே இருந்தார். ஏன்னா அவர் தேவனுக்கு பயந்திருந்தார், தேவன் பட்சமா இருந்தார், அதனால எரேமியாவின் பட்சமா இருந்தார். ஆனா அந்த தேசத்துக்கே தீங்கு வந்துருச்சு. அவங்க பாபிலோன் போனாலும் அடி வாங்குவாங்க, எகிப்து போனாலும் அடி வாங்குவாங்க, எல்லா இடமும் நாச மோசம். அப்ப நான் என்ன ஆகுவேன் அப்படின்ற ஒரு தவிப்பு பாருக்குக்கு இருந்துச்சு. ஆனா தேவனுக்காக கொஞ்சம் நம்ம நின்றாலும் தேவன் நம்மள கைவிட மாட்டார், அதை நினைப்பார். பாருக்கையும் தேவன் நினைத்து, நீ பயப்படாத, நீ எங்க போனாலும் உன் பிராணனுக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க தேவனுக்காக நின்ற காரியங்களை மறக்க அவர் அநீதியுள்ளவர் அல்ல. நீங்க ஏசப்பாக்காக கொஞ்சம் போல நின்றிருந்தா கூட போதும், அவர் உங்களுக்காக வைராகியமா எழும்பி நிற்பார். உங்க தவிப்பை விட்டுடுங்க, பயத்தை விட்டுடுங்க, இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறேனேன் அங்கலாய்க்கிறதே விட்டுடுங்க. உங்க பிராணன தேவன் சகல வியாதியிலும் தீங்கிலிருந்தும் காத்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் தவிப்பை நீர் அறிந்திருக்கிறபடியினாலும் என் பிராணனை எனக்கு கொள்ளை பொருளாய் தந்ததினாலும் உம்மை துதிப்பேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.